அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கோச்சாரத்தில் 9 நவகிரகங்களில் சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு காணலாம். 2024 வருடம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரை வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சியாகி மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திர பாதங்களை கடக்கப் போகிறார். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனிச்செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் அமரும்போது எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு வருகின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு களத்திர விரையாதிபதி சுக்கிரன் 7ஆம் வீட்டிற்கு 12ஆம் வீட்டிற்கு அதிபதியானவர் சுக்கிரன். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் திருமணத்திற்கு முன்னாடி நல்லா ஜாம்னு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க. திருமணத்திற்கு பிறகு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்ட காலம் கூடுதலாக இருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத மாதிரி விருச்சிக ராசி என்பவர்கள் ஃபீல் பண்ணுவீங்க. விருச்சிக ராசிக்கு விரையாதிபதியாக சுக்கிர பகவான் இருக்கும்போது கோச்சாரத்திலே 6, 7, 10ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் வரும்போது சுக்கிரனுடைய நிலை சரி இருக்காது. 10ஆவது வீட்டிலே விருச்சிக ராசிக்கு விரையாதிபதி சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50% கொடுப்பனை உண்டு. எதில் கொடுப்பனை அப்படின்னா, கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியவன்யம், பிரியம், கணவன் மனைவி பிள்ளைகளுடன் நீங்கள் சுற்றுலா போகிறது, ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போய்ட்டுறது, இந்த மாதிரி போய்ட்டுடலாம். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம். இதுவரை கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு, பிரச்சனை, ஒருவருக்கொருவர் முட்டிக்கிட்டு முறைச்சிக்கிட்டு இருந்த நிலை விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நிவர்த்தியாகும். கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியவன்யம், பிரியம், போகச்சுகம் உண்டு. 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானத்திலே விரையாதிபதி சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும்போது ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரை விருச்சிக ராசி என்பவர்கள் புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள். நீங்கள் முயற்சி செய்யாமல் வீட்டிலேயே இருப்பது நல்லது. தனியார் துறையிலேயோ அரசு வேலையிலேயோ வேலையில் இருக்கக்கூடியவர்கள், உங்களை விட உயர் அதிகாரிகள், நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தால் உயர் அதிகாரி, பெண்ணாக இருந்தார் என்றால் அவர்கள் மூலம் உங்களுக்கு அசிங்க அகுமானம் வரும். நீங்கள் பெண்ணாக இருந்தால் உயர் அதிகாரி ஆணாக இருக்கிறார் என்றால் அவர் உங்களை கொஞ்சம் அகுமானப்படுத்துகிற மாதிரி, அவர் மூலம் நீங்கள் கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்படுற மாதிரி இருக்கும். ஏன்னா சுக்கிரன் கோச்சாரத்தில் 6, 7, 10ஆம் வீட்டில் வரும்போது நம்முடைய எதிர்பாலினவர்கள் வழியில் எதிர்பாராத அசிங்க அகுமானப்படுற மாதிரி இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி விடுவார். சுக்கிரன் ஆண்களுக்கு களத்தரக்காரகன், ஆண்கள் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியவர் சுக்கிரன். சுக்கிரன் ஆடம்பரக்காரகன், வீடு, மனை, நிலம், சொத்து பத்து, பணத்தை கொடுத்து சொகுசாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன். இது எல்லா உயிர் ஜீவராசிகளுக்கும் சுக்கிரனுடைய இன்பம் எல்லோருக்குமே கிடைக்கும். விருச்சிக ராசிக்கு 7, 12ஆம் வீட்டின் அதிபதி தன்னுடைய ராசிநாதன் பார்வையில் அமர்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா பாக்கியாதிபதி சந்திரபகவான் நட்சத்திரத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். குரு செவ்வாய் கூட்டணி, குரு மங்கள யோகம். குருவும் செவ்வாயும் நேர் 7ஆம் பார்வையால் விருச்சிக ராசியை பாரி செய்து கொண்டிருக்கிறார்கள். 4ஆவது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்து அவருடைய 10ஆம் பார்வையும் விருச்சிக ராசிக்கு இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா 3 கிரக பார்வை விருச்சிக ராசியின் மேல் விழுகிறது. நீங்கள் உங்கள் குடும்பம், உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாக்கு, உங்கள் பேச்சு கவனமாக இருக்கணும். நீங்கள் சுடு தண்ணி எடுத்து காலில் ஊற்றின மாதிரி தைதகன்னு உங்களுடைய பேச்சு இருந்துச்சுன்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரத்தான் செய்யும். மனம் குழப்பம் அடைய தான் செய்யும். இதை யாராலும் மாற்ற முடியாது. நேர் 7ஆம் வீட்டிலே செவ்வாய் வரும்போது அவர் இரத்தக்காரகன், சகோதரக்காரகன், பெரிய நெருப்பு கிரகம். உங்கள் வாழ்க்கை துணைக்கு அவருக்கு சற்று கோபதாபங்கள் அதிகமாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் தன்மையாக இறங்கி போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை கொஞ்சம் மேலே ஏறி போவாங்க. அவங்க உங்களை அதட்டுற மாதிரி இருக்கும். உங்கள் கட்டுப்பாட்டில் அவங்க இல்லாத மாதிரி இருக்கும். 7ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, அல்லது உங்கள் வாழ்க்கை துணைக்கு நோய் நொடி தொந்தரவு இப்படிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு.
சந்திரபகவானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் பாக்கியங்கள் உண்டு. திருமணம் செய்து ஓரிரு வருடகாலமாக புத்திர பாக்கியம் உள்ளவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. வீடு கொடுத்த சுக்கிரன் வந்து 10ஆம் வீட்டில் அமர்ந்து செவ்வாய் பகவானுடைய 4ஆம் பார்வை சுக்கிரன் மேல் விழும்போது திருமணம் செய்து ஓரிரு வருடகாலமாக புத்திர பாக்கியம் உள்ளவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. திருமண வயதில் உள்ளவர்கள் முதல் தாரமாக இருந்தாலும் சரி, 2ஆம் தாரமாக இருந்தாலும் சரி, வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு. வரன் வந்து உடனே செட் ஆகும். குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடக்கும். இளைஞர்களுக்கு காதல் மலரும் அல்லது ஏற்கனவே காதலித்து கொண்டிருப்பவர்கள் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு விருச்சிக ராசி என்பளுக்கு உண்டு. செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் அமரும்போது விருச்சிக ராசி என்பளுக்கு 50% உங்களுக்கு சுகமான அனுபவம் கிடைக்கும். 50% வேலை தொழில் மூலம் வருமான குறைபாடு ஏற்படும். ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் நிரந்தரமான வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இடம் மாற்றம், பதவி உயர்வாக இருக்கலாம், அல்லது வேறு இடத்திற்கு நீங்கள் இடமாற்றம் செய்யக்கூடிய நிலையாக இருக்கலாம், அல்லது ஒரு கம்பெனியிலேருந்து வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு வர மாதிரியான நிலையெல்லாம் இந்த சுக்கிரன் ஏற்படுத்துவார். ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி வரை கேது நட்சத்திரத்திலே சுக்கிரபகவான் சஞ்சாரம் செய்கிறார். இப்போ வந்து கேது வந்து 11ஆவது வீட்டிலே லாபஸ்தானத்திலே இருக்கும்போது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். சுக்கிரபகவான் வந்து கேது நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்யும்போது குருபகவான் பார்வையில் கேது அமர்ந்திருக்கும் போது விருச்சிக ராசி என்பளுக்கு பண வரத்து உண்டு. உங்கள் அபிலாசைகள் நிறைவேறும். ஆகஸ்ட் 9 வரை, ஆகஸ்ட் மாதம் 9 முதல் 23 வரை சுக்கிரபகவான் வந்து தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குடும்பத்தில் சுப மங்கள காரியங்கள் நடக்கும். நீங்கள் வந்து ஆன்மீக சுற்றுலா, இன்ப சுற்றுலா, இப்பெல்லாம் சுற்றுலா பெற்றக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலை விஷயமா, தொழில் விஷயமா சில மாற்றங்களை சுக்கிரபகவான் வந்து தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது ஏற்படுத்துவார். ஆகஸ்ட் 23 முதல் 26 வரை உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே சுக்கிரபகவான் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள், அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடியதாக விருச்சிக ராசி என்பளுக்கு இருக்கும். சனி பகவான் பார்வையிலும் செவ்வாய் பகவான் பார்வையிலும் சுக்கிரபகவான் அமரும்போது பெரும்பாலும் ஒரு சிலருக்கு வந்து விரயச் செலவுகள் குறையும். படுத்தால் நன்றாக தூக்கம் வரும். ஒரு சிலருக்கு வந்து செலவுகள் கூடுதலாக இருக்கும். கடன் காட்சி வாங்கினாச்சும் ஜாலியாக நீங்கள் வந்து செலவு பண்ணுற மாதிரி நிலை விருச்சிக ராசி என்பளுக்கு இருக்கும். 4ஆவது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது தீராத நோய், தீராத மருத்துவ செலவு செய்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பளுக்கு வக்கர சனி பகவானால் அந்த மருத்துவ செலவுகள் குறையும். விருச்சிக ராசிக்கு 5ஆவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். அவர் வந்து உங்களுடைய எண்ணம், மனம், புத்தியை ஒரு குழப்பிக்கிட்டு இருக்கிறார். 5ஆவது வீட்டிலே கோச்சாரத்திலே ராகு வரும்போது உங்கள் பிள்ளைகளை பற்றியும் பூரிய சொத்துக்களை பற்றியும் உங்களுக்கு வந்து ஒரு அனுபவம், ஒரு புரிதலை இந்த ராகு பகவான் ஏற்படுத்தியே தீர்வார். அதே வழியில் நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு செய்து கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாட்டில் தடங்களாய் ஏற்படுத்துவார். நீங்கள் வந்து விரும்பியவுடன் கோயிலுக்கு போக முடியாது, விரும்பிய மாதிரி குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாது. 5ஆவது வீட்டிலே ராகு வரும்போது குலதெய்வ வழிபாட்டில் தடங்களை ஏற்படுத்துவார். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஜென்ம ராசிக்கு 6ஆம் வீட்டின் அதிபதியும் 2ஆம் வீடு 5ஆம் வீட்டின் அதிபதியும் 7ஆம் வீட்டில் கூட்டணி சேர்ந்து ஜென்ம ராசியை பாரி செய்யும்போது விருச்சிக ராசி அன்பர்கள் குடும்பத்திலும் உங்கள் பேச்சிலும் உங்கள் வாக்கிலும் கவனமாக இருங்க. குடும்பத்தில் பேசினாலும் சரி, பெற்றோரிடம் பேசினாலும் சரி, உங்களை விட வயது பெரியவர்களிடம் பேசும்போது பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை 2ஆம் வீட்டிற்கு விழுகிறது. விருச்சிக ராசி என்பளுக்கு பல்வலி, கை கால் மூட்டு எலும்பு வலி எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் வந்து இரத்தக்காரகன், சகோதரக்காரகன், உடன் பிறந்த அண்ணன் தம்பியிடம் கொஞ்சம் பகை விரோதம் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது நல்லது. விருச்சிக ராசிக்கு 10ஆவது வீட்டிலே சுக்கிரன் அமர்ந்து ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரை நீங்கள் வந்து இதுவரை லீவு போடாமல் வேலைக்கு போய்ட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் லீவு போடுற மாதிரி, பொழுதுபோக்காக நீங்கள் வந்து விரும்பிய இடத்துக்கு போய்ட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து விருச்சிக ராசி என்பர்கள் பெரிய அளவு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். கோச்சாரத்திலே சுக்கிரபகவான் வந்து 6, 7, 10ஆம் இடம் வரும்போது ஒரு மனிதனுக்கு ரெஸ்ட்டு கொடுக்குற மாதிரி, வேலை தொழிலில் இருந்த கஷ்டங்கள் குறைவது மாதிரி விருச்சிக ராசி என்பர்கள் ஜாலியாக பொழுதுபோக்காக என்ஜாய் பண்ணுங்கள்.
இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.